கொத்து பரோட்டா உங்களுக்கு பிடிக்குமா? அப்போனா கண்டிப்பாக வீட்லேயே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கடைக்கே போக மாட்டீங்க. வாங்க சப்பாத்தி கொத்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 6-7 சப்பாத்தி இருந்தால் போதும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை காலையில் செஞ்சது மீதி இருந்தாலும் சரி, அதை நல்லா உதுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாங்க. இருக்கட்டும். ஒரு கடாயில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கிடலாங்க. ஒரு அரை தக்காளி போட்டு அதையும் வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 முட்டை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த ஈரப்பதம் ரொம்ப பொடி மாஸ் மாதிரி ஆகக்கூடாது. கொஞ்சம் அந்த ஈரப்பதத்திலே சப்பாத்தி உதுத்து வச்சதை அதில் போட்டு நல்லா கொத்திக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவு உப்பு, ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு இருக்கும், அது மாதிரி பார்த்து தேவைப்படுற அளவு லைட்டாக உப்பு தூவிட்டு, மிளகுத்தூள், கரம் மசாலா இது போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கொத்துன்னு கொத்தி இறக்கிட்டா சூப்பரான கொத்து பரோட்டா ரெடிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கடை சைடே போக மாட்டீங்க.